Hello friends, இன்னைக்கு நாம பார்க்க போறது 10th standard example 6.16ல இருக்கக்கூடிய prove that sum தான் பார்க்க போறோம். First LHS எடுத்துக்கிறோம். LHS equal to 1 plus cot A plus tan A sin A minus cos A by secant cube A minus cosecant cube A. இப்போ இதை வந்து சைனு காஸ் அப்படின்னு சொல்லி மாற்ற போகிறோம். மாற்றினா என்ன வருதுன்னு பாருங்கள். இப்போ காட் ஏக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். காட் ஏனா காஸ் ஏ பை சைன் ஏ. காட்டோட ரெசிப்ரோக்கல் தான் டேனு. அப்போ டேன் ஏக்கு வந்து காட் ஏ காஸ் பை சைனா டேனுக்கு வந்து சைன் ஏ பை காஸ் ஏ. இப்போ வந்து ஏ கியூப் மைனஸ் பி கியூபுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஏ கியூப்னா ஏ மைனஸ் பி ஃபஸ்ட்டு வரும். இங்கே நடுவில் மைனஸ் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு மைனஸ் வரும். அப்புறம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபின்னு வரும். இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் வரும். இப்போ இந்த ஃபார்முலாவெலாம் இங்கே அப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். 1 ப்ளஸ் காட் ஏக்கு பதிலாக காஸ் ஏ பை சைன் ஏ प्लस tan ए के बदला sin a by cos a into sin a minus cos a ன்னு சொல்லி வருது. அடுத்து secant cube a minus cosecant cube a னா first a minus b, a க்கு பதிலா secant a, b க்கு பதிலா cosecant a. அப்ப a minus b னா secant a minus cosecant a into a square ना secant square a plus b square ना cosecant square a plus ab ना secant a into cosecant a. இப்போ இதையும் அதே மாதிரி காசு சைனுன்னு சொல்லி மாற்ற போகிறோம். அப்போ secant aக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். 1 by cos a. அதே மாதிரி உங்களுக்கு cosecant aக்கும் ஃபார்முலா தெரியும். 1 by sin a. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் 1 plus sin a by cos a plus sin cos a by sin a sin a minus cos a இங்கே secant a minus cosecant a வந்து அப்படியே வச்சுக்கிறோம். ஏன்னா அது வந்து கேன்சல் ஆகும். அதனால் அப்படியே வச்சுக்கிறோம். secant a minus cosecant a into இந்த secant square aக்கு பதிலாக 1 by cos square a plus cosecant square க்கு பதிலாக 1 by sin square a plus இந்த cosecant a secant a க்கு பதிலாக 1 by cos a into 1 by sin a. இப்போ இதுக்கு நம்ம வந்து LCM எடுக்க போகிறோம். LCM எடுத்தால் என்ன வருதுன்னு பாருங்கள். இங்கே வந்து 1 plus sin a by cos a plus cos a by sin aன்னு இருக்குது. இங்கே வந்து sin a ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். இங்கே வந்து cos a ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். இங்கே sin a cos a ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். ஏன்னா இங்கே 1 மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி கீழேயும் இங்கே cos square a இருக்குது. அப்போ sin square a இங்கே இருக்கிறதுனால இங்கே sin square a ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். இங்கே வெறும் sin square a மட்டும் இருக்கிறதுனால cos square a ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். இங்கே வெறும் sin a cos a மட்டும்தான் இருக்குது. நமக்கு cos square a sin square a வேணும். அதனால் cos a sin a வால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். cos a sin a plus sin square a plus cos square a by sin a cos a into sin a minus cos a. கீழே secant a minus cosecant a
இன்ட்டு இங்கே எல்சிஎம் எடுத்தால் சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏன்னு வரும். பை கீழே வந்து சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏன்னு சொல்லி வருது. இப்போ உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1ன்னு. இப்போ அந்த ஃபார்முலா வந்து இங்கே அப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். காஸ் ஏ சைன் ஏ, இங்கே சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக 1 பை சைன் ஏ காஸ் ஏ, இங்கே அப்படியே இருக்கும் சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ பை இங்கே சீக்கண்ட் ஏ மைனஸ் கொசிக்கண்ட் ஏ, இங்கே சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக 1 ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏன்னு சொல்லி வரும். கீழே வந்து சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ. இப்போ இந்த சைன் ஏ காஸ் ஏ வந்து இதுக்கும் போகும், ஏன்னா மல்டிப்ளையில் தான் இருக்குது. அப்போ இது நம்ம எப்படி எழுதலாம்னா காஸ் ஏ சைன் ஏ ப்ளஸ் 1 இன்ட்டு சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ பை சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ. இதை நம்ம சீக்கண்ட் ஏ மைனஸ் கொசிக்கண்ட் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ, இதை அப்படியே வச்சுக்கலாம் சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ. இப்போ இதை வந்து தனித்தனியாக பிரித்து எழுதுகிறோம். அப்படி எழுதுனா என்ன வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி சைன் ஏ பை சைன் ஏ காஸ் ஏ, காஸ் ஏ பை சைன் ஏ காஸ் ஏன்னு சொல்லி எழுதுனா காஸ் ஏ sin a plus 1 sin a by sin a cos a minus cos a by sin a cos a. கீழே வந்து அப்படியே இருக்கும் சீக்கண்ட் ஏ. இப்போ மேலே வந்து சைன் ஏ பை சைன் ஏ காஸ் ஏன்னு இருக்குது. சைன் ஏ கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்கே காஸ் ஏ கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் வருது காஸ் ஏ சைன் ஏ ப்ளஸ் 1 இன்ட்டு 1 பை காஸ் ஏ மைனஸ் 1 பை சைன் ஏ. இப்போ இது வந்து டிவைட் இருக்கிறதுனால ரெசிப்ரோக்கலாக வரும். இப்போ சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ மேலே போயிட்டு கீழே வந்து சீக்கண்ட் ஏ மைனஸ் கொசிக்கண்ட் ஏ 1 ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ. இப்போ உங்களுக்கு 1 பை காஸ் ஏனா என்னன்னு தெரியும், சீக்கண்ட் ஏ. அதே மாதிரி 1 பை சைன் ஏனா கொசிக்கண்ட் ஏன்னு தெரியும். இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். காஸ் ஏ சைன் ஏ ப்ளஸ் 1 பை காஸ் ஏனா சீக்கண்ட் ஏ மைனஸ் 1 பை சைன் ஏனா கொசிக்கண்ட் ஏ இன்டூ சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ by secant a minus cosecant a one plus sin a cos a. இப்போ வந்து cos a sin a plus 1 plus sin a cos a எல்லாம் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி secant a minus cosecant a secant a minus cosecant a மல்டிப்ளை அண்ட் டிவைடில் இருக்கிறதுனால கேன்சல் ஆயிடுது. இப்போ ரிமைனிங் இருக்கிறத எடுத்து எழுதுனா sin ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏன்னு மட்டும் வருது ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். therefore hence proved. இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.